பிரைஸ் தி லார்ட். உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் என்று 1 பேதுரு 3:17 நாம் வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு தீமை செயலாக இருக்கிறோமா அல்லது நன்மை செயலாக இருக்கிறோமா? தீமைக்கு தீமை செயலாக இருக்கிறோமா அல்லது நன்மைக்கு நன்மை செயலாக இருக்கிறோமா என்கிறதை தேவன் அறிய விரும்புகிறார். நாம் தீமைக்கு நன்மை செயலாக வாழ வேண்டும். அதன்படி நமக்கு வரும் பாடுகளை நாம் சகிப்போம் என்று சொன்னால் அதுவே நமக்கு மேன்மை அமையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்தார். தீமை செய்தவர்களுக்கும் அவர் நன்மை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் அவர் மரித்து உயிர் தெரிந்தவராக பிதாவின் வலது பார்சத்தில் அவர் மேன்மையை அமர்ந்திருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளிப்போமானால் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளுகிறது கூடாத காரியம் என்று சொல்லி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 நாம் வாசிக்கிறோம். தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக தீமைக்கு பதிலாக நன்மை செய்வோம். கிறிஸ்துவின் மேன்மை அடைந்து தேவனுடைய ஸ்தானத்தில் நாம் அவரோடு கூட அமர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென்.